அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரே குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவில எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி, எல்லாருமே இந்த பயிற்சி வந்துட்டா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பயிற்சி. அதான் குரு பகவானுடைய கிரக பயிற்சி. வருகின்ற மே மாசம் 14ஆம் தேதி மிருகசீட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாதத்துக்கு திருக்கணித முறைப்படி பயிற்சி ஆகிறார். மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம், அதுவும் புதனுடைய வீட்டுக்கு, அறிவு திறன் உள்ள வீட்டுக்கு, புத்திசாலி உள்ள வீட்டுக்கு இந்த குரு பகவான் போறார். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கொடுப்பார். அப்ப இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகம் வருது? எந்த கிரகத்துக்குமே தனக்காரகர் பேர் இல்லைங்க. இவருக்கு தான் தனக்காரகர், புத்திரக்காரகர், பெருங்கொண்ட பணத்துக்கு இவர் தான் அதிபதி, நம்மளுடைய ஒழுக்கத்துக்கு இவர் தான் அதிபதி, பயங்கரமான ஒரு அறிவு ஆற்றலுக்கு இவர் தான் அதிபதி. எல்லாருடைய ஜாதகத்திலையும் தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரே அதிபதியானா குரு பகவான் தான். கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம். கடைசி முட்டு வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி கால புருஷனுடைய 12வது ராசி தாங்க இந்த மீனராசி. மீனராசியில பிறந்துட்டா எப்படிப்பட்ட குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும்? யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசி எந்த காரியத்தை சாதின்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி எதுனா மீன ராசி தான். அது மட்டும் இல்லைங்க, மீனராசிக்காரர்களுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. தன்னம்பிக்கையான குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். புத்திசாலியான குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். என்ன ரெட்ட குணம் இருக்கும். ஆனா பயங்கரமான ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்றதுல முதல் யாரு இருப்பாங்கன்னா கண்டிப்பா அந்த மீனராசிக்கார கண்டிப்பா இருப்பாங்க. அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் மீனராசியை பொறுத்தவரை. இவங்களுடைய அறிவு பயங்கரமா நிறைய யூஸ் ஆகும். நிறைய பேருக்கு பாருங்க பயங்கரமா ஆராய்ச்சியாளர்கள், போட்டியாளர்கள், பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணக்கூடிய எல்லாமே பாருங்க இந்த மீனராசி தான் இருப்பாங்க. ஏன் வெளிநாடு வெளியூர்ல நிறைய பேர் வசிக்கக்கூடிய நபர்கள் அந்த மீனராசி தான் இருப்பாங்க. நல்ல ஒரு லட்சியம், இவங்களுடைய அறிவை யூஸ் பண்ண அவங்க பெரிய ஆள் தெரியுங்களா மீனராசிக்காரங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு ஞானம் இருக்கு, அதை வெளியில கொண்டாங்க, நீங்க பெரிய ஆளா இருக்கு. அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய குரு பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு? எல்லாருமே எப்படா அந்த குரு பயிற்சி வரும் தானே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க மீனராசிக்காரங்க. ஏன்னா உங்களுக்கு கேந்திர குரு 4ஆம் இடத்துக்கு குரு போறாரு. இதுக்கு முன்னாடி 3ஆம் இடத்துல இருந்தார் குரு, இப்ப 4ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப என்ன ராஜயோகத்தை கொடுப்பாரு? 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பாக்குறாரு. 10ஆம் பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை கொடுக்கணும். அதான் அவருடைய வேலை. நல்லா தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு விரைய சனி முடிஞ்சு இப்ப ஜென்மசனி வருது, இதுதானே பயம். இதுக்கான பயந்துட்டு இருப்பீங்க. நிறைய பேர் மீனராசிக்கார பயப்படுறதே இந்த 7.5 சனி ஜென்ம சனியை பார்த்துதான். என்னடா அது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்துக்கு அப்படியே ஒரு மன தடுமாற்றத்துல இருக்காங்க மீனராசிக்கார. அந்த அளவுக்கு குழப்பம் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா யார் ஜாதகத்துல சனி பவன் சரியில்லையோ கொஞ்சம் அப்படியே எல்லா விஷயத்தையும் அப்படியே ஓரம் கட்டினார். உங்களுக்கு என்ன வருமானம், பொருளாதாரம், இன்கம் இது எல்லாமே தடைப்பட்டுச்சுங்க. சரியாக இல்லைங்க. வருமான இன்கம் சரியா இல்லை, பொருளாதாரம் சரியா இல்லை, படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மை, பெருங்கொண்ட பண சந்தோஷம் நல்லா இல்லை, தொழில் உத்தியோகம் நல்லா இல்லை, இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தாங்க. ஏன் கணவன் மனைவி ஒற்றுமையே சரியா இல்லை, ஏன் நிறைய பேர் திருமணம் தாமதம் ஆகிட்டே இருக்கு. திருமண தடை, நண்பர்கள் கூட்டாளிகிட்ட பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தன்மைகள், இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துக்கிட்டே இருந்தாங்க மீனராசிக்காரங்க. விரைய செலவா பார்த்தாங்க, லாபமே பார்க்கல, தொழிலும் சரியா அமையல, எந்த காரியம் எடுத்தாலும் எனக்கு சரியா அமையலன்னு சொல்லி ஒரு மன வருத்தத்துல இருந்தது இந்த மீனராசி தான். வண்டி வாகனத்துல ஒரு பிரச்சனை, இடம் மாற முடியல, வேலை உத்தியோகத்துல ரொம்ப கலகம்,
நினைச்ச வேலை பார்க்க முடியல, நான் படிச்சது ஒண்ணு ஆனா வேலைக்கு பாக்குறது ஒண்ணு அப்படிங்கிற அமைப்பு ஒரு கரையை பார்த்தாங்க. ஏன் மாணவ மாணவிகளே சொல்றேன், சரியான உள்ள ஏன் நிறைய பேர் மருத்துவ செலவு நிறைய பார்த்தாங்க. அதிக பேர் மருத்துவமனை செலவு பார்த்தது மீனராசிக்காரங்க. கால்வலி தொந்தரவு இந்த மாதிரி நிறைய இருந்திருக்கும், கேளுங்களேன். அவரோட மீனராசிக்கு இந்த குரு பகவான் பாருங்க இப்ப கேந்திர குருவா வர்றதுனால உங்க வாழ்க்கை உயரும். இப்ப 4ஆம் இடத்துல இருந்தாவே கேந்திரம் சொல்லுவாங்க. கேந்திர பாகவத்துல இந்த குரு இருக்கும்போது அங்கே நிறைய நல்ல விஷயம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. நீங்க தைரியமா பயணிங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றி தான், தோல்வியே கிடையாது. தைரியத்தை மட்டும் நீங்க விடாம இருங்க, உங்க பக்கம் வெற்றி தேடி வரும் இந்த குரு பகவானுடைய கிரக பேச்சியால். ஏன்னா எந்த கிரகத்துக்குமே பொதுவா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குரு பார்த்தா கோடி நண்பன். எந்த கிரகத்துமே தோஷத்தை பார்க்கக்கூடிய நிவர்த்தி எந்த கிரகத்துக்குமே கிடையாது. ஆனா உங்களுடைய ராசி அதிபதிக்கு தான் எப்படிப்பட்ட தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி குரு பகவானுக்கு மட்டும்தான் இருக்கும். இவர் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்த வளர்த்து விட்டுருவார். ஏன்னா வளரக்கூடிய கிரகம் குரு பகவான். இனிமே நீங்க பட்ட கஷ்டம், எத்தனை பேர் அம்மாவுடைய உடம்பு, வீட்டுல இடத்துல பிரச்சனை, பூமி, எத்தனை பேருக்கு பிரச்சனை, இனிமே நிம்மதியான ஒரு சுகமா நிம்மதியா இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு சுகத்தை கொடுப்பார், நல்ல ஒழுக்கத்தை கொடுப்பார், நல்ல ஞானத்தை கொடுப்பாரு. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏன்னா இவருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, தனக்காரகர், புத்திரக்காரகர். இப்ப பேங்க்ல வேலை பார்க்கறாங்க, கண்டிப்பா குரு அருள் வேணும். ஆசிரியர் வேலை பார்க்கணும், கண்டிப்பா குருவுடைய அருள் வேணும். ஒரு நீதிபதி ஆகணும்னா கண்டிப்பா குருவுடைய அருள் வேணும். பணம் புழங்குற எல்லாமே குரு பகவான் தானே. நகைக்காரகர் குரு பகவான் தான். நகை கடை வைக்கணும், கண்டிப்பா குரு பகவான் வேணும். கல்வி நிறுவனம் வச்சு நடத்தணும்னா கண்டிப்பா குரு பகவானுடைய அருள் வேணும். இதுக்கெல்லாம் காரகர் இவரை வர்றாரு, குரு பகவான் வர்றாரு. அப்ப இவரை கண்டு எல்லாருமே பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நமக்கு யோகத்தை கொடுக்க மாட்டாரா? கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லது செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தாங்க. இனிமே உங்களுக்கு எதுவுமே கெட்டதுல குடும்பத்துல நடத்த விட மாட்டார். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு இருந்தா குடும்பத்துல கெட்ட விஷயம் எல்லாமே வந்த வாதையிலே போயிடும். கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதா நடக்கும். இனிமே நல்ல சிந்தனை உங்க மனசுக்குள்ள ஓடும். நீங்க எப்போதுமே மனசை தளர விடாதீங்க. 7.5 சனி வந்துருச்சு, ஜென்ம சனி வந்துருச்சு, மனசை தயவு செய்து தளர விடாதீங்க. எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரும். யாருமே கர்மம் இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் கர்மவினை கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. அப்போ எப்ப வேலை செய்யணும், தசாபதியை பொறுத்தா இங்க வேலை செய்யும். அதுக்குதான் பரிகாரம் நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகால் நிறைய கோயில் சட்டத்தை கொடுத்தாங்க. அதனால நீங்க தைரியமா பயணிங்க, எல்லாமே வெற்றியா மாறும். இப்ப நிறைய பேருக்கு நான் இடம் வாங்கணும், வீடு கட்டினா கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வருதுங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் மாத்துறது, பண்றது, வாங்குறது எல்லாமே தனுசு ராசிக்கார, மீன ராசிக்கார கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். அடுத்து தனுசு ராசி அவர் 7ஆம் பார்வையா பாக்குறாரு. தொழில் பண்ணணும்னா ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து 7.5 சனி உங்களுக்கு நல்லவரா, சனிப்பா நல்லவரா கெட்டவரன்னு பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. தொழில் சூப்பரா இருக்கும் பாருங்க. ஏன்னா அவர் 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பாக்குறதுனால இங்க தொழிலை வளர்த்து விடுவார். அதனால சொல்றோம். ஆனா ஜாதகத்துல சனிபாவம் நல்லா இருக்கணும், இருந்தாதான் தொழில்கிட்ட போகலாம், போகக்கூடாது. ஏன்னா ஜென்ம சனி நடக்குதுனால சொல்றேன். அதே மாதிரி பாருங்க, வேலை உத்தியோகத்துல இடமாற்றம் எல்லாமே பண்றதான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல நிறைய பிரச்சனை, கலகம் எல்லாமே இருக்கும். இப்ப வேலை உத்தியோகம் நல்ல நிம்மதியான வேலை, நல்ல ஒரு அனுகூலமான வேலை கண்டிப்பா இருக்கும். வெளிநாட்டை வேலை பார்க்கணும், நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி போகலாம். இங்கே வேலை பார்க்கணும், நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா அமையக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் பாருங்க. கடன் பிரச்சனை இருக்காது. நீங்க எந்த பேங்க்லாம் போய் லோன் கேளுங்க, லோன் உடனே சாங்ஷன் ஆகும். மீனராசியை பொறுத்தவரை லோன் உடனே சாங்ஷன் ஆகும். கடன் பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை இருக்காது, வழக்கு பிரச்சனை இருக்காது, எல்லாமே சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் தான் இனிமே இருக்காது. திருமண வாழ்க்கையில் நான் சந்தோஷமா சுகபோகமா வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு அமையும். தடைகள் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும். பார்த்துக்குங்க. இந்த மீன ராசியை பொறுத்தவரை தன்னம்பிக்கை விடாதீங்க. மீன ராசிக்காரங்க எவ்வளவு கடன் வந்தாலும் சரி, அதுக்கு பேஸ் பண்ண போறீங்க. இப்ப எதிரிகளை பேஸ் பண்ணக்கூடிய யோகம் வருது. பொருளாதார வருமானம் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க பெரிய அளவுக்கு சாதிப்பா பாருங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க படிப்பு கல்வியில பயங்கரமா சாதிக்கக்கூடிய யோகம் வரும். கல்வியில சொல்றேன், நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கொடுப்பார் கல்வி சார்ந்த விஷயத்துல. மேல் படிப்பு, பட்ட படிப்பு, எந்த படிப்பு போனாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடையும் இருக்காது. ஏன்னா கணவன்களுக்கு நிறைய ஒரு மன வருத்தம் ரொம்ப இருந்துச்சுங்க, அதுக்கு முன்னாடி இனிமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா வரும். உடம்பு ஆரோக்கியம் நல்ல ஹெல்த்தா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கண்டிப்பா கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சுக்குவார். அதே மாதிரி லாட்ரி யோகம் எடுக்கிறீங்கன்னா ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து இப்ப கரெக்டா லாட்ரி யோகத்தை எடுங்க. பயங்கரமான ராஜயோகம் இருக்கு பார்த்து. ஏன்னா அடிக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு இருந்தாவே நல்ல ஒரு யோகம் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அவர் 12ஆம் பாவத்தை பாக்குறாரு. கெட்ட விஷயம் நடக்க விட மாட்டாருங்க. ஆனா இந்த குரு பேச்சு எல்லாத்துக்கும் பாருங்க, வெளிநாட்டு லாட்ரி யோகம் கண்டிப்பா அடிக்கும். அது மட்டும் இல்லாம
நிறைய பேருக்கு வீடு, இடம், பூமி இதில் உள்ள பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் சரியாகும். எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ்னா உங்க பக்கம் சாதம் மாறும். இதுதான் இந்த வருஷத்துல இந்த குரு பயிற்சியில கண்டிப்பா நடக்கும். ஆனா சுப செலவு கண்டிப்பா நடந்துரும் பாருங்க. வீட்டுல திருமணம், வீடு, இடம், பூமி இது மாதிரி எல்லாமே சுபகாரியமா பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ராஜ்யத்தை கண்டிப்பா கொடுக்கும். இப்ப அந்த குரு பயிற்சி என்ன பண்ணும்? மாற்றத்தை கொடுக்கும். மெயினா நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, ஆசிரியர் வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, ஐடிஐ ஃபீல்டு, அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு நம்ம பாருங்க சூப்பரா இருக்கும் மீனராசி. மருத்துவத்துறை நல்லா பட்டை கிளப்புவாங்க பாருங்க இந்த வருஷத்துல மட்டும் இந்த குரு பயிற்சியால பாருங்க. நல்ல எதிர்காலம் சூப்பரா இருக்கு. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகள் தேடி வரும். இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் இந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தாங்க. இதுலயுமே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போற குணமும் உங்களுக்கு நிறைய இருக்கும். இனிமே தைரியம் பயணிங்க, எல்லாமே வெற்றியா வரும். புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க சூப்பரா இருக்குங்க. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ இதெல்லாம் போகக்கூடிய யோகம் ஏதோ ஒரு விஷயம் வருது பாத்துக்குங்க. ஆனா சுப செலவா சுபகாரியமா கண்டிப்பா நீங்க பண்ண போறீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. இந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ஒரு பொன்னான நேரமா கண்டிப்பா அமைய போகுது, பாத்துக்கங்க. கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும், படிப்பு கொள்ளி நல்லா இருக்கும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. மேல் படிப்பு, பட்ட படிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியத்திலும் தைரியமா இருக்கும், எல்லாமே வெற்றி பக்கம் தேடி வரும் பாருங்க இந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க. அடுத்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க கடுமையா உழைப்பாங்க, நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்ட்ட நிறைய இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க இனிமே உழைப்பை நம்பி நீங்க உயர்வீங்க. உங்களுக்கு 7.5 சனி வந்தாலும் பாதிக்காது, கவலைப்படாதீங்க. ஏன்னா சனி பகவான் உங்க ராசியில இருக்கு. ஆனா நான் சுபகாரியம் பண்ணுவீங்க. ஆனா வேலையில மாறுறது, உத்தியோகம் மாற்றுறது, பணத்துல இடத்துல காசு பணத்தை போடுறது, வெளியூர் போறது, இது மாதிரி நிறைய அமைப்பு வரலாம். உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும். அது நல்லதா அனுகூலமா உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் விரைய சனி அதிகமா பாதிக்காது. கொஞ்சம் ஜாமீன் போறத கொஞ்சம் கவனமா பாத்துங்க. பணக்காசு கொடுக்கல வாங்கல கொஞ்சம் கவனமா பாத்துங்க. மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சூப்பரா இருக்கும் பாத்துங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒரு பொறுமையான நட்சத்திரங்க. நல்ல அரசியல் திறமை பயங்கரமா திறனுன்னா அதிகமா இருக்கும். அரசாங்க வேலை அரசு பாருங்க உங்களுக்கு பக்கம் தேடி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலியா இருப்பாங்க. இவங்களை மாதிரி யாரும் புத்திசாலியா இருக்க முடியாது. நிறைய பேர் பாருங்க இந்த அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, பேங்க்ல வேலை பார்க்கறது, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றது, கமிஷன் வியாபாரம் பண்றது, மனைவி மேல அன்பா இருக்குது, அம்மா மேல அன்பா இருக்குது, எல்லாமே உங்கள்ட்ட நிறைய இருக்குங்க. நல்ல ஒரு குணம் நல்லா இருக்குமே உங்கள்ட்ட. நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவீங்க. மனைவி மேல உயிரா இருப்பீங்க, கனவு மேல ரொம்ப உயிரா இருப்பீங்க, அம்மா மேல உயிரா இருப்பீங்க. எல்லாமே நல்ல ஒரு அறிவாற்றல் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமேல் தைரியம் பயணிங்க. பேங்க்ல வேலை பார்க்கணும் சூப்பரா இருக்கும். ஐடிஎஃப் நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும். இது எல்லாமே சூப்பரா இருக்கும். அதாவது இந்த புதன் நல்லா இருந்துட்டா நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பா. ஆனா வேலை உத்தியோகம் மாட்டம் ஏதாச்சும் விஷயம் வரும். ஆனா வீடு கட்டுறதோ, இடம் வாங்குறதோ, திருமணம் பண்றதோ இது மாதிரி யோகம் இருந்தா கண்டிப்பா பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். காதல் திருமணம், 2வது திருமணம் தேடி வரும். படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் வரும். மாணவ மாணவிகள் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை, அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு தான் சூப்பரா இருக்கு. இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியிட்ட தான் குரு இருக்காரு. அப்ப சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா நடக்கும். நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வந்தே தீரும். ரேவதி நட்சத்திரம் பிறந்தவர்கள் வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி மீன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது.